எப்போது நான் வந்து கோயிலுக்கு போனாலும் சரி, சாமி கும்பிடும்போது என்னோடய வேண்டுதல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவனுக்காக தான் இருக்கும். இவனை கடவுளே எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துரு அப்படி சொல்லி தான். சரி, இப்போ இந்த வீடியோ போடுறது கூட வந்து அதுக்கு தான். நான் வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு இது மூலமாக என்னோட குழப்பத்துக்கான ஆன்சர் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. குக்கிங் பண்ணுறதுக்கு கூட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணது கூட காரணம் வந்து, நம்ம மனசில் உள்ள கவலைகள் வந்து நம்ம சும்மா இருந்தால் எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எதையாவது ஒரு இதில் நம்ம ஆர்வத்தை காட்டணும் அப்படின்னா அதில் நம்மளோட மைண்டு போயிடும். இந்த கண்டதையும் யோசித்து திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் கூட நான் ஓப்பன் பண்ணேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எனக்கு பேசிக்காக வந்து குக் பண்ணுறது, சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, இதை நம்ம வீடியோவாக எடுத்து போட்டோன்னா நம்மளோட மைண்டு வந்து அதில் போகும், வேறு எதையும் யோசிக்காமன்னு தான் நான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வந்து இன்றைக்கி எனக்கு அதில் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. நார்மலாக எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தோம். இவன் நார்மல் ஸ்கூலுக்கு தான் நல்லபடி போயிட்டுருந்தான். அப்போது நார்மலாக நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தான். சாதாரணமாக எப்படி சொல்கிறது, எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி போயிட்டு வந்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். இப்போ இங்கே வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டோம். ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு 3 ஸ்கூலில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரு ஸ்கூலில் வந்து 1 ஹவர் தான் பார்த்தாங்க. இவனை கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூலில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் வந்து ஹாஃப் டே இருந்தான். ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போங்க, அவனை எங்களால் பார்த்துக்க முடியல, நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் சேருங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் போல் இங்கே. ஏன்னா இவனுக்கு லாங்குவேஜ் தெரியல. மெயினாக முக்கியமான விஷயம் லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியுன்றதுனால அப்படி ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. லாங்குவேஜும் தெரியாது, ப்ளஸ் இவன் ஒரு ஆர்டிசம் சைல்டு. இந்த 2 பிரச்சனையும் இருக்கிறதுனால இவனை வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்கூலில் போனால், ஸ்பெஷல் ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா ஃபீஸ் அதிகம். மந்த்லி மாதத்துக்கு 44,000 வந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க ஓடி, ஃபிசியோ, அப்புறம் ஸ்பீச் தெரப்பி அது இது நிறைய சொன்னாங்க. சொல்லி இதுக்கு இவ்வளோன்னு போட்டு டோட்டலாக பார்த்தா 44,000 பில்லு போட்டாங்க. இவ்வளோ மாதம்னா நம்மளால் கொடுத்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஏதோ ஸ்பெஷல் ஸ்கூல் இங்கே பக்கத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை. 1 ஹவர் தெரப்பி போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. அப்போ நம்ம ஸ்கூல்னால் ஒரு ஹாஃப் டேவாவது ஸ்கூல் போகிற மாதிரி சேர்க்கணும் அப்படின்னு இதுங்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்படி கவர்மெண்ட்டில் இப்படி தெரப்பி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கேட்டால் அவங்க வந்து காலையில் 8 மணிக்கு வந்து அவங்க வண்டி வருமா, பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஈவினிங் வந்து 5:30க்கு தான் கொண்டு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போது 5:30 இப்போ வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்குறது என் பிரச்சனை இல்லை. சரி, அது எல்லோரும் இது மாதிரி இருந்தால் சேர்க்குறது தான், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்காக சொல்ல. ஏன்னா இவன் காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5:30க்கு தான் வீட்டுக்கு வருவான். அப்போ அந்த கேப்பில் கூட நம்ம இவனை பார்க்க முடியாது. நான் ஊரில் இருந்த வரைக்கும் என்னாச்சுன்னா, காலையில் 9 மணிக்கு ஸ்கூலில் கொண்டு விட்டுருவோம். ஷார்ப்பாக 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான், கூட்டிகிட்டு வந்துடுவோம். வீட்டில் வந்து சாப்பிட்டு அவனோட மற்ற வேலைகளெல்லாம் எதுவும் பார்க்கணுமா பார்த்துட்டு திருப்பி 1:30 மணிக்கு கொண்டு விட்டுட்டு திருப்பி 3:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் அவனுக்கு சாப்பாடு வேணுமா, பாத்ரூம் போகணுமா, எதுனாலும் நாங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்குவோம். இவனால் மற்ற பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்ற பிள்ளைங்கள்னால இவனுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவனை அந்த மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ இங்கே வந்து காலையில் விட்டுட்டு 8 மணிக்கு விட்டுட்டு சாயங்காலம் 5:30க்கு கூப்பிடணும் அப்படின்ற போது இவன் எப்படி சாப்பாடெலாம் ஊட்டுறதுக்கெலாம் நம்ம போகக்கூடாது, அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம சாப்பாடு கொடுத்து கூட விடக்கூடாதான், அங்கேயே சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். இவன் வந்து சாப்பாடுமே நான் வந்து இவனுக்கு பார்த்து தான் கொடுப்பேன். நிறையவே சாப்பாடு வந்து இவன் எல்லாமே சாப்பிட மாட்டான். நிறைய இவனுக்கு பிடிக்காது, பிடிக்கும், அதை பார்த்து நான் வந்து தனியாக இவனுக்காக ஸ்பெஷலாக தான் பண்ணுவேன். அப்போது அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது, எந்த மாதிரி சாப்பாடு இருக்கும், இவன் சாப்பிடுவானா இல்லையா தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளாக அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வந்து ஒரு மொழி தெரியாத ஊரில் வந்து இருக்கோம். இதே நம்ம ஊரில் இருந்தால், நம்ம ஊரில் வந்து இவனுக்கு வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். நார்மலாக அங்கே உள்ள பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டு, இப்போ இவன் அங்கே உள்ள பிள்ளைங்க கூட விளையாடும்போது இவனுக்கும் லாங்குவேஜ் தெரியும், அவங்களுக்கும் தெரியுன்றப்போ அது பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. அவங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்து இவன் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இவனை மாதிரி.
ஆனால் அந்த பிள்ளைங்களுமே இவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பாசமாக பார்த்துக்கும். இவனை வந்து கூப்பிட ஸ்கூலுக்கு போனால் ஒரு பிள்ளை இவனோட பேக் எடுத்து தரும், ஒரு பிள்ளை லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸுன்னு தனித்தனியாக அங்கங்கே போட்டு வச்சுருப்பான். எடுத்து வந்து கொண்டு வந்து தருவாங்க. இவனை கையை பிடிச்சி 2 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால வந்து ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணுறது, இவனை எப்படி நம்ம கொண்டு போக, இப்படி பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோம் இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இதுக்கு பேசாமல் நம்ம பிள்ளை நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு டைம் திங்க் பண்ணுறேன். இன்னொரு டைம் என்னென்னா, நான் அன்றைக்கி ஒரு ரீசெண்டாக ஒரு டிவி ஷோவில் பார்த்தேன். நிறைய ஸ்பெஷல் சைல்டு அவங்க அம்மா இந்த மாதிரி ஆட்டிசம் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து தைரியமாக அவங்க பிள்ளைங்கள வந்து வெளியே கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அதை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து உண்மையை சொல்லப்போனால் யூடியூப்பில் நான் என்னோடய குக்கிங் சேனல்லையே இவன் இடையில வந்து கத்துனா பேசினா வந்து ஐயோ இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், இவன் எப்படி இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு ஃபீல் பண்ணுவேன் ஃபஸ்ட்டெல்லாம். அந்த டிவி சேனலில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய சேனல்லையே அவங்க வந்து அவங்க பசங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி தைரியமாக காமிக்கிறாங்க, என்னோடய பிள்ளை இதுதான் என்னோட குழந்த, இவன் இப்படி தான் அப்படின்னு காமிக்கும்போது நம்மளோட சின்ன இந்த யூடியூப் சேனல் என்னோட சேனல் சின்ன சேனல் தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த சின்ன சேனலில் என்னோட பிள்ளையை நான் வெளியே காமிக்கிறதுக்குள்ள எனக்கு என்ன வைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இவனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள பழைய வீடியோஸ்லலாம் என் பையனை நான் காட்டியிருக்க மாட்டேன். இப்போ தான் 2-3 வீடியோஸில் ரீசெண்டாக காட்டிகிட்ருக்கேன். அந்த சேனலில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பிள்ளையை நம்ம வெளியே கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் நாம் மட்டும் தான் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்தி அவனை வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு இது கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு இவனை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, ஃபுல் டே அப்படி போயிடுவா அப்படின்றதெல்லாம் நினச்சி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு திடீர்னு, சரி நம்ம யாருக்கிட்டையாவது நமக்குள்ளே நாம் யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத விட யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அது மூலமாக 4 பேரில் 2 பேராவது யாராவது ஒருத்தராவது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ஓகேவாக இருந்தால் நம்ம அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரி, அதனால தான் வந்து 4 பேரை நம்ம எங்கே போய் தேடுறது இந்த மொழி தெரியாத ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட சேனல் இருக்குது. இந்த சோசியல் மீடியா மூலமாக சோசியல் மீடியான்றது ஒரு பெரிய அமைதியாருமா இது வந்து நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம அதில் சொல்லலாம். நம்ம இவனை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்கிற தமிழ்காரங்க யாரோ பார்த்தா கூட, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ தமிழ்காரங்க கூட இங்கே தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்கூலோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி யாரோ இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கான்டாக்ட் நம்பரோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இதில் சொல்லலாம், இது மூலமாக நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை போட்டேன். அதனால் நீங்கள் வந்து இதை பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது இங்கே தெரிஞ்ச ஸ்கூலோ இல்லை நான் இருக்கிற இந்த பரோடாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலோ இல்லை இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலோ இருந்தால் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என் பையனை வந்து அது மூலமாக ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவேன் நம்பிக்கை இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நல்ல குக்கிங் வீடியோ ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் சொல்லிடுறேன். பாய்.